நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான், நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணுவோம் வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீஃபண்ட் ஆஃப் ஐடிசி ஆன் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். அதாவது நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டை நீங்கள் சப்ளை பண்ணுற மெட்டீரியல் ஆர் சர்வீஸ் வந்து எக்ஸம்டட். அப்போ நீங்கள் குட்ஸ் வந்து எக்ஸம்டட் குட்ஸாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வித் எல்யூடி. அப்படின்னா உங்ககிட்ட ஐடிசி வந்து அக்யூமுலேட் ஆயிருக்குன்னா அந்த ஐடிசியை நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் தான் பண்ண போறீங்க. ஸோ நீங்கள் லோக்கலில் இந்தியாவில் வாங்குற பர்ச்சேஸ் எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்டி நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டேக்ஸை வந்து நீங்கள் ரீஃபண்டாக கிளைம் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணி வாங்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் எப்படி போகணும்னா, சர்வீஸ் டேப்ல போயிட்டு ரீஃபண்ட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார் ரீஃபண்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இல்லை நம்ம இப்போ இந்த 5th ஒன் பார்க்கணும், அதாவது ரீஃபண்ட் ஆஃப் ஐடிசி ஆன் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து என்ன பீரியடுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்றதை கேட்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் அப்ளை பண்ணலாம். அது உங்களோட கன்வீனியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 2023-24 23 ஏப்ரல்லேருந்து 24 மார்ச் வரைக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் பண்ண முடியாது. ஸோ பிப்ரவரி இல்லைன்னா ஜனவரி, நீங்கள் எந்த பீரியட் நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அந்த பீரியடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் எந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ண போறீங்களோ அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான ஐடிசி, அதாவது நீங்கள் பே பண்ணி வாங்கின பர்ச்சேஸ் பில்லுக்கான ஐடிசியை நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியும். வித்தவுட், அதாவது நீங்கள் எக்ஸ்போர்ட்டே பண்ணல அந்த பர்டிகுலர் பீரியட்ல, ஆனால் நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ண உங்ககிட்ட அக்யூமுலேட் ஆயிருக்கு ஐடிசின்னா நீங்கள் அதை ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியும். ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி, எந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ரீஃபண்ட் வாங்க போறீங்களோ அந்த பீரியட்ல நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்போதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் ரீஃபண்ட் கால்குலேஷனை பண்ண முடியும். வித்தவுட் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் ஐடிசி உங்களுக்கு அக்யூமுலேட் ஆயிருக்கு, பர்ச்சேஸ் தான் பண்ண, ஆனால் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தான் எக்ஸ்போர்ட்டே பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படி நம்ம ரீஃபண்ட் வாங்க முடியாது. எப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு நம்ம ரீஃபண்டே வாங்க முடியும். ஸோ இப்போ நான் இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல் 2023 ஜனவரி, அதுக்கப்புறம் கிரியேட் ரீஃபண்ட் அப்ளிகேஷன். இது வந்து மந்த்லிலையும் கொடுக்கலாம், குவார்டர்லையும் கொடுக்கலாம், ஆஃப்லையும் கொடுக்கலாம், இயர்லையும் கொடுக்கலாம். நீங்க போட்டு பாருங்க, ரீஃபண்ட் அப்ளிகேஷன் கேன் பி ஃபைல் பீரியட் ரிலேட்டிங் டு டிஃபரெண்ட் ஃபினான்ஷியல் இயர் இன் சிங்கிள் ரீஃபண்ட் அப்ளிகேஷன். ஈவன் டிஃபரெண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல கூட நம்ம ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். ஸோ கிரியேட் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ஒன்ஸ் நீ கொடுத்ததுக்கு அப்புறம் யூ ஹேவ் எனி ரீஃபண்ட் டு கிளைம் ஃபார் த செலக்டட் பீரியட். இதுதான் முக்கியமானது. இதுதான் கேட்கும் உங்களை. இருக்குன்னா எஸ் கொடுக்கணும், நோ இல்லைன்னா நோ. இல்லைன்னா நம்ம இந்த டேப் வர போறது. ஸோ நம்மளுக்கு ரீஃபண்ட் இருக்கு, எஸ் கொடுத்தோம். ஒன்ஸ் நீங்க இது எஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ரீஃபண்ட் ஆஃப் ஐடிசி எக்ஸ்போர்ட் ஆஃப் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் டேப் வந்து ஓப்பன் ஆனது. இதுதான் நீங்க முக்கியமான டேபிள். இதை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சு பண்ணாதான் உங்களுக்கு ரீஃபண்ட் அப்ளிகேஷன். இது வந்து ஸ்டேட்மெண்ட் 3ன்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த கிளிக் ஹியர் டு அப்லோட் தி டீடைல் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், இதை ஃபர்ஸ்ட் நீங்க அப்லோட் பண்ணணும். அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட் 3 என்ன அப்லோட் பண்ணுவீங்கன்னா, உங்களோட சேல்ஸ், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ல எந்த பீரியடுக்கு நீங்க ரீஃபண்ட் அப்ளை பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் பீரியட்ல நீங்க எக்ஸ்போர்ட் என்ன பண்ணியிருக்கீங்களோ
வெதர் இட் இஸ் அ குட்ஸ் ஆர் சர்வீஸ் எது வேணா இருக்கலாம். அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ல என்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்க இங்க அப்லோட் பண்ணணும். அதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்ப நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ணாம அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு ரீஃபண்ட் வாங்கினா முடியாது. அது வந்து பாசிபிள் கிடையாது. எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கணும். எந்த பீரியடுக்கு நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்றீங்களோ அந்த பீரியடுக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் டு அப்லோட் த டீடைல் ஆஃப் export of goods and services, goods or services. So இதை ஒன்ஸ் இது கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி click to upload அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். upload the document detail export of goods or services. click here to upload. இது click here to upload click கொடுத்தீங்கன்னா எந்த ஃபைல் அந்த யூட்டிலிட்டி ஃபைலை நீங்க இங்க அப்லோட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் நீங்க ரீஃபண்ட் அப்ளிகேஷன்ல சேவ் ஃபைல் அப்ளிகேஷன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஏதாவது ஒரு ரீசனுக்காக நம்ம வெளியே போயிட்டோம்னா அகைன் அந்த பீரியட்குள்ள வரணும்னா நீங்க அந்த சேவ்டு அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி உள்ள வரணும். இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி. நீங்க என்ன அப்லோட் பண்ண போறோமோ அந்த எக்ஸல் யூட்டிலிட்டிக்கான ஆஃப்லைன் யூட்டிலிட்டி இது. ஒன்ஸ் இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரொசீட் கேட்கும். ப்ரொசீட் கொடுத்துருவோம். ஒன்ஸ் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூட்டிலிட்டி வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆனோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்க ஒரு ஃபோல்டர்ல போட்டுக்கணும். ஒன்ஸ் ஒரு ஃபோல்டர்ல போட்டோம்னா இது மாதிரி எக்ஸல் யூட்டிலிட்டி வந்து உங்களுக்கு ஓப்பன் அதை ஓப்பன் பண்ணி நீங்க ஃபில் அப் பண்ணணும். பிஃபோர் கோயிங் ஃபார் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் இந்த ரீஃபண்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நீங்க ஒரு சில டாக்குமெண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நீங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் பில்ஸ். என்னென்ன எக்ஸ்போர்ட் எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் ரீஃபண்ட் வாங்க போறோமோ அதுக்கான ஷிப்பிங் பில் எக்ஸ்போர்ட் பில் எல்லாமே ஒன் பை ஒன்னா நீங்க எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 2023 இருந்து ஜனவரி 2024 வரைக்கும் ஒரு 10 எக்ஸ்போர்ட் நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 10 எக்ஸ்போர்ட்டுக்கான எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் பிளஸ் ஷிப்பிங் பில் ரெண்டுத்தையுமே நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். செகண்ட் டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2A. ஜிஎஸ்டிஆர் 2A எந்த பீரியடுக்கு நம்ம ரீஃபண்ட் கிளைம் பண்ண போறோமோ அதுக்கான ஜிஎஸ்டிஆர் 2A வந்து டவுன்லோட் பண்ணி இது மாதிரி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். குவார்டர்லி தான் நீங்க போர்ட்டல்ல இருந்து டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி சப்போஸ் நீங்க மோர் தென் குவார்டர் ஒரு குவார்டருக்கு மேல 1 இயருக்கு நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்ண போறீங்க, ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்ண போறீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான எக்ஸலை டவுன்லோட் பண்ணி ஒரே ஃபைலா மர்ஜ் பண்ணி இது மாதிரி பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அது ஜிஎஸ்டிஆர் 2A. செகண்ட் டாக்குமெண்ட் ஜிஎஸ்டிஆர் 2A கம்பல்சரி. அடுத்து பாத்தீங்கன்னா அனெக்சர் பி. அனெக்சர் பி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எந்த பர்டிகுலர் பர்ச்சேஸ்க்கு நம்ம ரீஃபண்ட் வாங்க போறோம். நீங்க என்ன போட்டுருக்கோம்னா அனெக்சர் பி என்ன போட்டுருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வாய்சஸ் டு பி சப்மிட்டட் வித் அப்ளிகேஷன் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் அன்யூட்டிலைஸ்ட் ஐடிசி. நம்ம எந்த பர்டிகுலர் பீரியடுக்கு இப்போ ரீஃபண்ட் வாங்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2023 ஏப்ரல்ல இருந்து ஜனவரி 2024க்கு நம்ம ரீஃபண்ட் வாங்க போறோம். என்ன அர்த்தம்? அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர் அந்த பர்டிகுலர் பீரியட்ல நம்ம வாங்கின பர்ச்சேஸ் எல்லாமே கன்சாலிடேட்டா நம்மளோட போர்ட்டல்ல கிரெடிட் லெஜர்ல இருக்கு. நம்ம அதை எதுவும் யூட்டிலைஸ் பண்ணல. ஏன்னா நம்ம அந்த பர்டிகுலர் பீரியட்ல எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்பனா அந்த பர்டிகுலர் ஐடிசியை நம்ம ரீஃபண்ட் வாங்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் பீரியட்ல என்னென்ன பர்ச்சேஸ் வாங்கணுமோ அதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் அந்த அனெக்சர் பி. ஏன்னா நீங்க வாங்குற பர்ச்சேஸ் எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் ஐடிஸா இருக்கணும். இல்ல எலிஜிபிள் ஐடிஸ் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2A காட்டலாம். ஸோ அதுக்காக தான் அனெக்சர் பி எதுக்கு கேட்குறாங்கன்னா எந்த பர்டிகுலர் பர்ச்சேஸ் எல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் ஐடிசி அது நீங்க ஷோ பண்ணணும். அப்பதான் அதுல இருந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜிஎஸ்டிஆர் 2A என்னென்ன பர்ச்சேஸும் நீங்க வாங்கிருக்கீங்களோ எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல காட்டும். ஆனா அனெக்சர் பில எந்தெந்த பர்ச்சேஸ் எல்லாம் எலிஜிபிள் ஃபார் ஐடிசி அந்த இன்வாய்சஸ் எல்லாமே இந்த அனெக்சர் பில நீங்க புரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டிஆர் 2A அனெக்சர் பியும் ஒண்ணு கிடையாது. ஜிஎஸ்டிஆர் 2A ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்றீங்களோ அது 2A வரும். அதை நீங்க அப்படியே எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. அது ஜிஎஸ்டிஆர் 2A. அனெக்சர் பின்றது அந்த ஜிஎஸ்டிஆர் 2A இருக்க பர்ச்சேஸ்ல இருக்க எல்லா பர்ச்சேஸ்லயும் எந்தெந்த பர்ச்சேஸ்க்கெல்லாம் நீங்க எலிஜிபிள் ஃபார் ஐடிசி
நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் எக்ஸல் ஷீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு HSN நம்பர் கேட்கும், வெதர் இட் இஸ் a சர்வீஸ் ஆர் கூட்ஸ் ஆர் கேபிட்டல் குட்ஸ் கேட்கும். அதே மாதிரி வெதர் திஸ் பர்ச்சேஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஐடிசி கேட்கும். அது எஸ்ன்னு கொடுத்தாதான் அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் ரீஃபண்ட். ஓகே, ஸோ அது நீங்க போட்டு ஓவரால் போட்டு நீங்க டோட்டல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிஆர்சி. பிஆர்சின்றது பேங்க் ரெக்கன்சிலியேஷன். சப்போஸ் நீங்க வாங்கின பேமெண்ட் இருக்குல்ல, எக்ஸ்போர்ட்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமா தான் பேமெண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ அந்த பேமெண்ட் டீடைல் வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேங்க் ரியலைசேஷன், எந்த பேங்க்ல இருந்து எந்த எவ்வளோ ஒரு யூஎஸ்டியில் என்ன கரன்சியில் என்ன பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆச்சு, அதோட டீடைல் கிடையாது. உங்ககிட்ட நீங்க இதை அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும். ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்றவங்க உடனே ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இந்த எக்ஸ்போர்ட் பில், ஷிப்பிங் பில், ஜிஎஸ்டி 2A, அனெக்சர் பி இதெல்லாம் கம்பல்சரி டாக்குமெண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த மெயின் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா RFD 11. RFD 11ன்றது LUT சர்டிஃபிகேட். LUT சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ரீஃபண்ட் ப்ராசஸ்க்கே போகும். ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸல் ஷீட் நான் சொன்னேன்ல, அது ஒன்ஸ் நான் டவுன்லோட் பண்ணோன்னே நீங்க இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி ரெடி பண்ணுறது, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் லென்த் ப்ராசஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணோம், இந்த எக்ஸல் யூட்டிலிட்டி ஓப்பன் பண்ணோன்னே மேக்ஸ் வந்து மேக்ரோ எனபிள் பண்ண சொல்லும். நீங்கள் எனபிள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், எந்த பீரியட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில் போடணும். போட்டதுக்கு அப்புறம் மெயின் இதுதான், இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சு நீங்க என்ட்ரி பண்ணாதான் இந்த டேட்டா வந்து அந்த எக்ஸ்போர்ட் சேவ் பண்ண அப்ளிகேஷன்ல நம்ம போய் அப்லோட் பண்றோம்ல, அங்க வந்து இந்த எக்ஸல் யூட்டிலிட்டி வந்து கரெக்டா அப்லோட் ஆகும். இது அப்லோட் ஆனாதான் நீங்க உங்களோட ரீஃபண்ட் ப்ராசஸை அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போக முடியும். ஸோ இந்த எக்ஸல் யூட்டிலிட்டி, இந்த எக்ஸல் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் டீடைல், இன்வாய்ஸோட நம்பர், டேட்டு, வேல்யூ. அதாவது என்ன சீரியல் நம்பர்ல எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் போட்டிருக்கோம், அதோட டேட் என்ன, அதோட வேல்யூ. வேல்யூ வந்து இந்தியன் ருபீஸ் தான். ஏன்னா நீங்க எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்தியன் ருபீஸ்ல தான் ஃபைல் பண்ணுங்க. ஸோ வேல்யூ வந்து இந்தியன் ருபீஸ்ல தான். இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா குட்ஸ் ஆர் சர்வீஸ், குட்ஸ் ஆர் சர்வீஸா நம்ம போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஷிப்பிங் பில், பில் ஆஃப் எக்ஸ்போர்ட், என்ரோல்மெண்ட் இன்வாய்ஸ் டீடைல். அதாவது ஷிப்பிங் பில் டீடைல், என்ன போர்ட்ல போயிருக்கு, இதோட ஷிப்பிங் பில் நம்பர் என்ன, ஷிப்பிங் பில்லோட டேட், இது ரொம்ப முக்கியம். இதுவும் நம்ம கரெக்டா நம்மளோட ஷிப்பிங் பில்லை பேஸ் பண்ணி எழுதணும். அடுத்து இஜிஎம் டீடைல். நார்மலா பாத்தீங்கன்னா உங்களோட ஷிப்பிங் பில்ல இஜிஎம் டீடைல் இருக்கும். இஜிஎம்மோட ரெஃபரன்ஸ் நம்பர், டேட்டையும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆயிடும். லாஸ்ட்ல வந்து எரர் வந்து நோன் வரணும். இங்க ஏதாவது தப்பா ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் ரிப்போர்ட் காட்டும். இது எல்லாம் நீங்க என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் கிரியேட் ஃபைல் டு அப்லோடு நீங்க கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க வேலிடேட் பண்ணிக்கணும். வேலிடேட் அண்ட் கால்குலேட் 16 ரெக்கார்ட்ஸ் இன் தி ஷீட் அப்படின்னு காட்டுது. ஸோ ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணீங்கன்னா எரர் வந்து காட்டும். எரர் எதுவும் இல்லைன்னா நீங்க கரெக்டா நீங்க எல்லாமே என்ட்ரி போட்டீங்கன்னா. அடுத்து கிரியேட் ஃபைல் டு அப்லோட். நீங்க கிரியேட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் காட்டும். ஒன்ஸ் அது கிரியேட்னு கொடுத்தோன்னே நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஒன்ஸ் நீங்க கிளிக் கொடுத்தோன்னே எந்த லொகேஷன்ல நம்ம ஃபைல் பண்ண போறோமோ அந்த லொகேஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டெமோ பண்றோம். ஸோ டெமோ ஃபைல் போட்டுட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா ஜேஎஸ்ஆன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். எந்த ஃபைல் லொகேஷன்ல கொடுத்தீங்களோ அந்த லொகேஷன்ல இந்த பர்டிகுலர் எக்ஸல் ஷீட்டுக்கான ஜேஎஸ்ஆன் ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணா இங்க போயிட்டு அப்லோட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜேஎஸ்ஆன் ஃபைல் தான் நீங்க இங்க போயிட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கிளிக் டு அப்லோட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது உங்களோட எக்ஸ்போர்ட் டீட்டெயிலை நீங்க இங்க அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் இது பண்றாங்க கிளிக் பண்ணிட்டு எங்க நீங்க டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்களோ அந்த டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ண இடத்துல போயிட்டு அந்த பர்டிகுலர் ஜேஎஸ்ஆன் ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுக்கும். ஒன்ஸ் நீங்க இந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் அது அப்லோட் ஆயிடும். ஒன்ஸ் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி ஆனதுக்கு அப்புறம் எத்தனை டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆயிருக்குன்றது உங்களுக்கு காட்டும். டோட்டல் டாக்குமெண்ட் அப்லோடு 3. அதில் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த டவுன்லோட் யூனிக் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க என்ன
அந்த எக்ஸல் ஷீட்ல ஜேஎஸ்என் ஃபைல்ல அப்லோட் பண்ணீங்களோ அந்த எக்ஸல் ஷீட்ல என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டா இங்க எக்ஸல் ஷீட்டா உங்களுக்கு இங்க காட்டும். ஒன்ஸ் அது காட்டினதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்க ஆத்தரைஸ் பண்ணணும். கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்து வேலிடேட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டை வேலிடேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஸ்டேட்மெண்ட்டை வேலிடேட் பண்ணீங்கன்னா யுவர் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பின் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் வேலிடேஷன் வரும். ஒன்ஸ் அது வேலிடேஷன் ஆனோன்னா 1 or 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அகைன் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா வேலிடேஷன் ஆயிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நார்மலா GSTR 1 ஆஃப்லைன் டூல் மூலமா நம்ம வேலிடேட் பண்ணனா வேலிடேட் ஆயிடுச்சான்னு போய் காட்டும்ல, அது மாதிரி இதுலயும் அந்த JSON அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வேலிடேட் ஆயிட்டான்னு நம்ம போய் செக் பண்ணணும். ஒன்ஸ் வேலிடேட் ஆயிருச்சுன்னா இங்க வேலிடேட் போடும். பாத்தீங்கன்னா வேலிடேட் வித் எரர். வேலிடேட் வித் எரர் 3 டாக்குமெண்ட், அதோட அமௌண்ட் வந்து 695. இன்வாலிட் டாக்குமெண்ட் 3. ஸோ என்ன இன்வாலிட் டாக்குமெண்ட்னு நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் அந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். என்ன போட்டிருக்குன்னா திஸ் டாக்குமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் ரிட்டன் டேட்டா, தட் இஸ் இட் இஸ் நாட் ஃபைல், ப்ளீஸ் அப்லோட் த ஃபைல்டு டாக்குமெண்ட். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது GSTR 1ல வந்து எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் டேப்ல நீங்க உங்களோட எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் டீடைல ஃபில் பண்ணுவீங்க. அங்க போடுற இன்வாய்ஸ் நம்பர், எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் நம்பர் இது எக்ஸாக்டா இந்த எக்ஸல் ஷீட்ல நம்ம எக்ஸல் ஷீட்ல காட்டணும்ல அந்த எக்ஸல் ஷீட்ல மேட்ச் ஆகும். நீங்க அங்க ஒரு இன்வாய்ஸ் நம்பர் போட்டுட்டு GSTR 1 எக்ஸ்போர்ட் டேப்ல ஒரு இன்வாய்ஸ் நம்பர் போட்டுட்டு அந்த இன்வாய்ஸ் இல்லாம இங்க வேற ஏதாவது இன்வாய்ஸ் போட்டீங்கன்னா அந்த இன்வாய்ஸ் வந்து அப்லோட் ஆகாது. இங்க போடுற இன்வாய்ஸ் இந்த எக்ஸல் JSONல கிரியேட் பண்றோம்ல அந்த போடுற இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே GSTR 1ல அதை மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வேலிடேட் பண்ணும். அதுல உங்களுக்கு மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா வேலிடேட் ஆகாது. ஸோ நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். GSTR 1ல எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ்ல என்ன இன்வாய்ஸ் நம்பர் போடுறீங்களோ அந்த இன்வாய்ஸ் டீடைல் இந்த எக்ஸல் யூட்டிலிட்டியில கரெக்டா மேட்ச் ஆகும். அப்பதான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஒன்ஸ் அது மேட்ச் பண்ணிட்டு திருப்பி அகைன் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா again இது பாருங்க வேலிடேட் சக்சஸ்ஃபுல்லி 3 டாக்குமெண்ட் வந்து பர்ஃபெக்டா வேலிடேட் ஆச்சு. வேலிடேட் பண்ண அமௌண்ட் வந்து 695. வேலிட் டாக்குமெண்ட் 3 அதோட அமௌண்ட் வந்து 695. இது மாதிரி வேலிடேட் ஆகி வந்துடும். ஒன்ஸ் இது வேலிடேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த ப்ராசஸ் போகணும். ஒன்ஸ் அதை வந்ததுக்கு அப்புறம் ப்ரொசீட் கொடுத்துடணும். ஒன்ஸ் நீங்க ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேப்ல வந்து வேல்யூ வந்துடும். இது வந்து டெமோ பர்பஸ்னால நான் உங்களுக்கு லைவா அந்த டேட்டா என்ட்ரி போட்டு அப்லோட் பண்ணி காட்டல. ஏன்னா இது இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ரீஃபண்ட் கிளைம் பண்ணியாச்சு, அதே நம்ம பண்ண முடியாது. அதனாலதான் உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் PDF மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்ஸ் அந்த டாக்குமெண்ட் ப்ரொசீட் ஆகி அப்லோட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இது இங்க வந்து டர்ன் ஓவர் ஆஃப் 0 ரேட்டட் சப்ளை என்ன அமௌண்ட்டோ அது ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு வந்துடும். நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த ஷீட்ல பாருங்க 695 அந்த சக்சஸ்ஃபுல் ஆன இந்த 695 அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க 0 ரேட்டட் சப்ளைல வந்துடும். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 10 lakh, ஆனா எக்ஸ்போர்ட் பண்ணது 695 அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்களுக்கு காட்டுறாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா இந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து 10 lakh டர்ன் ஓவர் பண்ணியிருக்காரு. அதுதான் அவரோட டோட்டல் அட்ஜஸ்ட் டோட்டல் டர்ன் ஓவர். அதுல 695 வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு. பேலன்ஸ் 3,05,000 வந்து லோக்கல் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க டோட்டல் டர்ன் ஓவர் இங்க இந்த செகண்ட் டேப்ல போடணும். எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்றோம்ல ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். ஒன்ஸ் அது வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ITC நம்ம கிளைம் பண்ண போறோமோ அதை இங்க மென்ஷன் பண்ணும். ITC நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு ITC உங்களுக்கு எலிஜிபிள், எவ்வளவு ரீஃபண்ட் உங்களுக்கு எலிஜிபிள் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா வரும். சப்போஸ் அட்ஜஸ்டட் டோட்டல் டர்ன் ஓவரும் 0 ரேட்டட் டோட்டல் டர்ன் ஓவர் 1, அதான் தட் மீன்ஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி லோக்கல் சேல், லோக்கல் சேலே உங்களுக்கு கிடையாதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ITC நீங்க போடுறீங்களோ அந்த ITC வந்து இங்க ரீஃபண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா அட்ஜஸ்டட் டோட்டல் டர்ன் ஓவர் வந்து அதிகமா இருக்கு உங்களோட எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவரோடனா லோக்கல் சேல் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ITC உங்களோட ரீஃபண்ட் கிளைம் வந்து ரெடியூஸ் பண்ணி எவ்வளவு நீங்க கிளைம் பண்ணலாம் நீங்க காட்டணும். இங்க ஃபார்முலா இங்க போட்டு பாருங்க 1 × 3 ÷ 2, அதாவது உங்களோட டர்ன் ஓவர் ஆஃப் எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் இன்டு நெட் ITC டிவைடட் பை அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர். அப்படி பண்ணி உங்களோட என்ன டோட்டல் நெட் ITC கிளைம் பண்ணலாம் ரீஃபண்டுக்குன்றத டர்ன் ஓவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது வந்ததுக்கு அப்புறம் அமௌண்ட் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட் அந்த அமௌண்ட் வந்து இங்க உங்களுக்கு வந்துருச்சு. அந்த டீட்டெயில் வந்து இங்க வரும். உங்களுக்கு நான் லைவா காட்டுறேன். ஒன்ஸ் அது நீங்க இப்ப பாருங்க உங்களுக்கு நான் லைவா காட்டுறேன். ஒன்ஸ் அது மேக்ஸிமம் ரீஃபண்ட் எவ்வளவு உங்களுக்கு கிளைம் பண்ணணுமோ அது வந்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து என்னன்னு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதாவது பேலன்ஸ் இன் கிரெடிட் லெட்ஜர் at the end of the tax period for which refund is claimed. எந்த பீரியடுக்கு நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் டைம்ல உங்க எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எப்ப நீங்க கிளைம் பண்றீங்களோ ரீஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜனவரி 2024க்கான பீரியடுக்கு நீங்க கிளைம் பண்றீங்க, அதாவது ஏப்ரல் 2023ல இருந்து ஜனவரி 2024 அந்த பீரியட் எண்டிங்ல
உங்க எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் எவ்வளவு பேலன்ஸ் இருந்துச்சு. சப்போஸ் ஜனவரிக்கான ரீஃபண்டை நீங்க பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எப்போ வேணா கிளைம் பண்ணலாம். எப்போ நீங்க கிளைம் பண்றீங்களோ பேலன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் லெட்ஜர் அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரீஃபண்ட், எப்போ நீங்க கிளைம் பண்றீங்களோ அப்போ உங்க எலக்ட்ரானிக் லெட்ஜர்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்றது காட்டும். ஸோ இது காட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிள் ரீஃபண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அதை வந்து எந்தெந்த டாக்ஸ்ல இருக்கோ அங்க நீங்க கிளைம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலா நீங்க ஒரு 2,25,000 நீங்க கிளைம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்க ஐஜிஎஸ்டில 2,28,000 இருக்கு. அப்ப நீங்க 2,25,000 இங்கேயே நீங்க போட்டு கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க கிளைம் பண்ற அமௌண்ட் 2,30,000 வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, 2,28,758 வந்து ஐஜிஎஸ்ல இருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட்டை சிஜிஎஸ்ல எஸ்ஜிஎஸ்டில போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு சொன்னது 2,30,000, அதுல 2,28,758 போனா பேலன்ஸ் வந்து 1,242. அப்ப அந்த 1,242 வந்து நீங்க பேலன்ஸ் எதுல எந்த சிஜிஎஸ்ல இருக்கோ எஸ்ஜிஎஸ்ல இருக்கோ அதுல போட்டுட்டு நீங்க பேலன்ஸ் டோட்டலா கிளைம் பண்ண அமௌண்ட் 3,30,000 கிளைம் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இங்க அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதும் மேக்சிமம் வந்து 5 MB-க்குள்ளதான் இருக்கணும் ஒரு ஃபைலு. டோட்டல் 50 MB வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணணும். அந்த 4 ஃபைலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வாய்ஸ் அண்ட் ஷிப்பிங் பில் ஒரு டாக்குமெண்ட், ஜிஎஸ்டி 2 இயர் 2வது டாக்குமெண்ட், அனெக்சர் பி 3வது டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் RFD 11 4வது டாக்குமெண்ட், 5வது டாக்குமெண்ட் அவைலபிள் நான் பேங்க் ரெகன்சிலேஷன் அந்த ரியலைசேஷன் காப்பி இருந்துச்சுன்னா அதையும் நீங்க இங்க அப்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் அது அப்லோட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க முக்கியமானது LUT. அந்த LUT இருக்கான்னு நீங்க கேட்கும். ஐ ஹேவ் அ வேலிட் LUT-னா வேலிட் LUT-ன்னு போட்டு அந்த LUT நம்பர் இங்க போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். இதுதான் உங்களோட ரீஃபண்ட் ப்ராசஸ். ரீஃபண்ட் ஆஃப் ஐடிசி ஆன் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வித்அவுட் பேமெண்ட். இது கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.